ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட், காப்பர் அண்ட் கூட இதோடைய டெக்னிக்கல் வியூஷன் நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு அந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போகல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹைலோவை 2 நாளாவே ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அந்த ப்ரைஸ்குள்ளேயே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாளா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஏரியா விட்டு வெளியே போகும்போது தான் நம்ம அந்த மூவ்மெண்ட் நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம எதிர்பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இப்போ இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு பை சைடு மூவ் இல்லை ஒண்ணுமே. ஸோ அந்த சப்போர்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஏரியா வரைக்கும் வந்த பிறகு வேணா அங்க கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் இருந்தால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். அல்லது பட் ட்ரெண்ட் அப்படியே செல்லு கன்னியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்பதான் செல் ட்ரெண்ட் திரும்பி இருக்கு. திரும்பினது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ 4 ஹவர்ல பார்க்கும்போது நேற்று இந்த ஒரு சின்ன கட்டன் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது கிளாசிக்கல் கட்டன் சொல்றா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. நேற்றுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹை இன்னும் பிரேக் பண்ணவே இல்லை. பிரேக் பண்ணாம அந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹைல விட்டு இன்னும் வெளியே போகல. ஒரு தடவை கீழே ட்ரை பண்ணி காமிச்சது, பட் அது போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சின்ன டைம் ஃப்ரேம்லயாவது வெளியே ஏதாவது ஒரு சைடு எக்ஸிட் ஆகணும். நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது கீழே தான் வெளியே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது வந்ததுனா தான் நம்ம அது எந்த பக்கம் மூவ் ஆகுங்கிறது நம்ம அந்த எதிர்பார்த்த டேல சப்போர்ட் ஏரியா வந்த பிறகு இங்க இருந்து செல்லு கண்டினியூ ஆகுமா அல்லது பை ரீட்ரேஸ்மெண்ட் பை நடக்குமாங்கிறத நம்ம அந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் நம்ம யோசிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வரட்டும், வந்த பிறகு நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். எம்சிஎக்ஸும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்கல. அதுக்கு முதல் நாள் கொடுத்த மூவ்மெண்ட் அளவு கூட நேற்று பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா டாலர் வந்து நல்ல ஒரு கெயின் கொடுத்துருந்தது. அதனால இங்க ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ இன்னைக்கு எதிர்பார்க்கறது ஒரு செல் சைடு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோல்டை இன்ட்ராடே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் பண்ணிக்கிறோம். ஏன்னா செல் சைடு லோ பிரேக் பண்ணா வேணா செல் போகலாம். பையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டாலர்ல பை சைடு வந்து பிரேக் பண்ணாலும் பெரிய அளவுல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால செல்லு நம்ம எதிர்பார்க்குற அந்த சப்போர்ட் ஏரியா வர வரைக்கும் வேணா செல்லை கன்டினியூ பண்ணலாம். அதனால இது வந்து இன்ட்ராடே என்ட்ரி தான், பொசிஷன் என்ட்ரி கிடையாது. ஏன்னா பொசிஷன் வந்து நம்ம 25 சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு அங்கிருந்து என்னங்கிறத நம்ம பாத்துக்கலாம். இன்ட்ராடேக்கு இங்க லோ பிரேக் பண்ணி கேண்டில் நல்லா க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த கையவே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு செல் சைடு மூவ் ஆகலாம். அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொல்லியிருக்கிற இந்த சப்போர்ட் ஏரியா தான். ஏன்னா டார்கெட் ஒரு கிட்டத்தட்ட 1:1 வரும். அதனால அந்த ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே சப்போர்ட் இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் பிரேக் பண்றது சிரமமா இருக்கும் பிரைஸ்க்கு. அப்படி சப்போர்ட் நம்ம பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் சின்னதாக தான் வச்சிருக்கிறோம். அதனால ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மூவ் நடந்ததுன்னா அந்த ஸ்டாப் லாஸ் கூட மூவ் பண்ணி ட்ரெண்டை கண்டினியூ பண்ணலாம். அல்லது ஒரு சின்ன ப்ராஃபிட் போகுது அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா இந்த கீழே சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். இது முழுக்க இன்ட்ராடேக்காக மட்டும் எடுக்கிற என்ட்ரி தான் அது. அடுத்தது காப்பர் நேற்று செல் சைடு தான் எதிர்பார்த்தோம். செல் சைடு காமிச்சிட்டு ஒரு சேடா மாதிரி கொடுத்துட்டு நின்று இருக்கு. இன்னைக்கும் செல் சைடு தான் மூவ் ஆகுது. நம்ம இதை சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது இந்த டே சார்ட்லயே நம்ம வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த மூவ்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 4 ஹவர்ல பார்க்கும்போது இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி பாயிண்டை யூஸ் பண்ணியிருந்தோம். அது கீழே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி இதே ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தோம். இன்னமும் அது கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்குது அந்த மூவ்மெண்ட். ஸோ கிட்டத்தட்ட இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துருச்சு. டார்கெட் போதும்னு நினைக்கிறீங்க எக்ஸிட் ஆகிக்கலாம். இன்ட்ராடேக்கு இல்ல என்ன வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு வரும்போது மறுபடியும் ஒரு செல் கண்டினியூ பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த ஏரியால தான் இருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆன பிறகு மேல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். அப்படி வரும்போது அந்த லோ பிரேக் பண்ணும்போது நல்லாவே என்ன டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று அந்த லோ கரெக்டா இந்த லோவும் சேமா தான் இருக்கு. ஷேடா கொடுத்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பட் நேற்று இந்த லோவை உடைச்சிருந்தா நல்லாவே ஒரு டிராவல் நடந்திருக்கும். இப்போ இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாவே அந்த நம்ம எதிர்பார்க்கிற அந்த டே சார்ட்ல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கண்டிப்பா பிரைஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால இந்த கொஞ்சம் பிரைஸ் மேல போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கேண்டலோட ஹையவே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு வேணா என்ட்ரி கண்டினியூ பண்ணலாம். இது வந்து முழுக்க இதுவும் இன்ட்ராடேக்காக இருக்கிற என்ட்ரி தான். பொசிஷன் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் இங்க ஏரியாவுக்கு வந்த பிறகு இங்க ஏதாவது சப்போர்ட் கிடைச்சதுன்னா இங்க இருந்து நம்ம பைக்ல போய்க்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கு.
இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல்லு தான் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம இந்த ஏரியா வரைக்கும் மட்டும் டார்கெட் யூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் கிடைச்சதுன்னா இங்கிருந்து பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எடுக்கிறது வந்து இன்ட்ராடேக்காக எடுக்கிற என்ட்ரி மட்டும் தான். நம்ம இப்போ எம்சிஎக்ஸ்ல பார்க்கும்போது நேற்று கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா 4 ரூபாய் பக்கமா அது மூவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு அதே தான் செல்லு தான் இருக்கு. பை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பை இந்த கேண்டலுக்கு கைக்கு மேல போகும்போது தான் பை ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதனால பையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மேல வந்ததுன்னா பிரைஸ் கிட்டத்தட்ட 453 ரேஞ்சில் வரும்போது நம்ம அங்கிருந்து மறுபடியும் செல்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த ஹைவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாலர்ல இருக்கக்கூடிய இந்த ஹை பிரைஸை நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டு செல்ல கண்டினியூ பண்ணலாம். இந்த லோ பிரேக் பண்ணும்போது தான் நல்லா டிராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் என்ட்ரி வேணாம்னு நினைக்கிறீங்க, இந்த லோ பிரேக் பண்ண முடியலன்னா பிரைஸ் எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். நான் நேரத்தை ஒரு தடவை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஷேடோவா கொடுத்து மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த ரிஸ்க் என்ட்ரி வேணாம்னு எதிர்பார்க்குறீங்க, இந்த லோ டச் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லை கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறீங்க, இந்த லோ பிரேக் பண்ணும்போது இந்த ஆர்டரை கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்ட்ராடேக்கு இது மட்டும் தான். பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு இங்கிருந்து பைக்குள்ள போறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்தது குரூடு நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். பிரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் டேல இருக்குன்னு சொல்லிட்டு அது எதுவும் எந்த பக்கம் இல்லை. பிரைஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மிடில் ஏரியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தோம். 4 ஹவர்ல நம்ம பார்க்கும்போது ஒன்னு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ஹை வரைக்கும் டார்கெட் வைக்கலாம், இந்த லோ பிரேக் பண்ணா இந்த லோ வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த சைடுமே மூவ் ஆகல. அந்த இந்த சின்ன ஹை லோக்குள்ளேயே பிரைஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட கீழே வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கு இன்னைக்கு அதே தான். இந்த லோ கீழே என்ட்ரி எடுத்தா இந்த லோவை நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணலாம், டார்கெட்டா யூஸ் பண்ணலாம். இந்த ஹையை நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஹைக்கு மேல என்ட்ரி எடுத்தா இந்த ஹையை நம்ம டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கணும். இந்த லோவை ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகம் தான், டார்கெட் கம்மியா தான் இருக்கும். பட் இன்ட்ராடேக்கு இது மட்டும் தான் சான்சஸ் இருக்கு, வேற எதுவும் இல்லை. ஏன்னா டேவை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கு. இந்த ஹை லோக்குள்ள தான் பிரைஸே இருக்கு. இது வந்து மிடில் எடுக்கிற என்ட்ரி தான். அதனால நம்ம கேர்ஃபுல்லா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் அது இவ்வளவுதான் இருக்கு, அது வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஒரு ஹை லோக்குள்ள பிரைஸ் ஒரு பெரிய ரேஞ்சுக்குள்ள ஒரு சின்ன ரேஞ்சு ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் விட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு சைடு வெளியும் பிரேக் அவுட் ஆயிரும் பெரிய ரேஞ்சையும். அதனாலதான் நம்ம சொல்றோம் அந்த மினிமம் டார்கெட் இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இது வந்து பொசிஷன் என்ட்ரி கிடையாது, இது வந்து முழுக்க இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ற என்ட்ரி தான். எம்சிஎக்ஸ்ல பார்க்கும்போது நேற்று ஒரு 40 பாயிண்ட்டுக்குள்ளதான் பிரைஸ் டிராவல் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டாட்டஸ் அதே தான். கிட்டத்தட்ட இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம எதிர்பார்க்க இந்த லோ கீழே தான் போகணும், போனாதான் நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இன்ட்ராடேக்காக கிடைக்கும்போது இந்த கிட்டத்தட்ட 3940 பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த 3900 வரைக்கும் ஒரு டார்கெட் யூஸ் பண்ணலாம். இதே ஹை அந்த 3980க்கு மேல, அதாவது 3990க்கு மேல என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 4040 வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஒரு மினிமம் ரீசனபிள் டார்கெட் கிடைச்சதுனாவே எக்ஸிட் ஆகிறதா நம்ம சேஃபா இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு சைடு வெளியே போயிட்டு அது சேடாவை கொடுத்துட்டு கூட உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா டே பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்ம இது ஏதாவது ஒரு இடத்துல வெளியே இந்த ஹைலோ பிரேக் பண்ணி வெளியே மூவ் ஆகும்போது நம்ம ஒரு ரீசனபிள் டார்கெட் கிடைச்சா எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். ஏன்னா டார்கெட் கம்மி தான், பட் இருந்தாலும் இது வந்து வெளியே பிரேக் அவுட் ஆகணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேடோ கொடுத்துட்டு கூட மறுபடியும் உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா தான் என்ட்ரி எடுக்கணும். இந்த கம்பல்சரி இந்த ஹைலோவை நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது நம்ம எம்சிஎக்ஸ்ல என்ட்ரி எடுக்கும்போது இந்த கீழே லோ 3940 பிரேக் பண்ண 3980 தான் நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதே 3980 பிரேக் பண்ணா 3940 தான் நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த இன்ட்ராடேக்கு போற என்ட்ரி எடுக்கும்போது கேர்ஃபுல்லா தான் என்ட்ரி எடுக்கணும். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி அதை வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த ஒரு ஹைலோக்குள்ள பிரைஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிடில் போய் என்ட்ரி எடுக்கிறோம். அதனால அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் நம்ம கரெக்டாக கிடைக்கும் போது நம்ம எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.